அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆகஸ்ட் 24ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, எந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை உள்ளது, காற்றின் வேகம் எவ்வளவு இருக்கும் என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். தினசரி வானிலை அறிக்கைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளது. இதன் தாக்கம் காரணமாக தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளது. முக்கியமான எச்சரிக்கை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ளது. நாளை தமிழகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் என்றால் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள். இந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இடியுடன் கூடிய மழையும் திடீரென பலத்த காற்றும் வீசக்கூடும். காற்றின் வேகம் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. எனவே மலைப்பகுதிகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வட கடலோர மாவட்டங்களின் நிலவரம்: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை ஆங்காங்கே மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இப்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னலுக்கும் வாய்ப்பு உள்ளது. மேலும் ஒரு சில இடங்களில் காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இடியுடன் கூடிய மழை நேரத்தில் பொதுமக்கள் திறந்த வெளியில் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. சென்னையில் வானிலை நிலவரம் பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலை சுமார் 26 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கலாம். மத்திய மற்றும் உள் தமிழக மாவட்டம்: சேலம், மதுரை உள்ளிட்ட சில உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை பரவலான கனமழை வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மதுரை உள்ளிட்ட தென் மற்றும் உள் மாவட்டங்களின் வெப்பநிலை சற்று அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் காணப்படலாம். உள் தமிழகத்தில் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம். காற்றின் வேகம் என்பது தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது திடீர் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. வட கடலோர மாவட்டங்களில் நாளை மழை வாய்ப்பு இருப்பதால் கடலோர பகுதிகளில் வானிலை மாற்றங்களை தொடர்ந்து கவனிப்பது நல்லது. மீனவர்கள் கடலுக்கு செல்லும் முன்பு அதிகாரப்பூர்வ வானிலை மற்றும் கடல் எச்சரிக்கைகளை பார்த்து முடிவு செய்ய வேண்டும். இறுதியாக நாளை கோவை மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகளில் கனமழை வாய்ப்பு உள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. தினசரி வானிலை அறிக்கைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.